வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்து 95,600 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 2,400 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 2,000 ரூபாய் குறைந்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தென்காசி குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். கரைப்பகுதிகளுக்குள்ளும் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியதால் வியாபாரிகள் செய்வதறியாது தவிப்பு. தேனி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் சீறி பாய்ந்த காட்டாற்று வெள்ளம். ஆற்றின் இரு கரைகளையும் தாண்டி கரையோரத்தில் உள்ள தோட்டங்களுக்குள் புகுந்த வெள்ளத்தால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தேனி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வைகை ஆற்றில் பயங்கர வெள்ளம். ஆற்றங்கரையோர தோட்டங்களை சூழ்ந்த வெள்ள நீரால் விவசாயிகள் வேதனை. தொடர் கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கனஅடியாக அதிகரிப்பு. எந்த நேரத்திலும் அணை நிரம்ப வாய்ப்பிருப்பதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் தேனி சின்ன தேவி குளத்தில் கோழி பண்ணைக்குள் புகுந்த வெள்ளம். வெள்ள நீரில் மூழ்கி 10,000க்கும் மேற்பட்ட பிராய்லர் கோழிகள் உயிரிழப்பு. தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து 1,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் கடும் அவதி. பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமம். கேரள மாநிலம் இடுக்கியில் கனமழை காரணமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட வேன். வேனில் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. தொடர் கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். நெல் வயல்களில் வெள்ள நீர் புகுந்ததால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதம். கிடைக்குது.
மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் குடியிருப்புகள் மற்றும் சாலைகள். கம்பம் நகரில் இருந்து சுருளி அருவி செல்லும் சாலை துண்டிப்பு, பொதுமக்கள் செல்ல தடை. வேற காட்டு வாரி தண்ணி வந்துச்சு. கொடைக்கானல் சிட்டி வியூ பள்ளத்தாக்கு பகுதியில் கடல் அலை போல் காணப்பட்ட வெண்பஞ்சு மேகமூட்டங்கள். இயற்கை எழில் கொஞ்சும் அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தமிழ்நாடு முழுவதும் வரும் 21ஆம் தேதியன்று அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதனை ஈடு செய்யும் வகையில் வரும் 25ஆம் தேதியன்று பணி நாளாக அறிவித்தது தமிழக அரசு. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் அரசு விடுமுறை. அம்மாநில முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு கடந்த 2 நாட்களில் 6920 பேருந்துகளில் 3,59,840 பேர் பயணித்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் தகவல். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. பயணிகளிடம் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து நிறை குறைகள் கேட்டறிந்தார். முன்பதிவு செய்தும் குறித்த நேரத்தில் பேருந்துகள் வராததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பல மணி நேரம் காத்து கிடந்த பயணிகள். முறையான பதிலளிக்காத நேர காப்பாளரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நைன் 9:45 இங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்துடும். ட்ரெயினில் தான் வந்தோம். பட் ஆனால் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாக வந்து பஸ்ஸு வரல. ஸோ அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அதனால் பஸ்ஸு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பஸ்ஸெலாம் கொஞ்சம் நிறையா அவைலபிளாக, அன்ரிசர்வ்டு பர்சன்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் நிறையா அவைலபிளாக இருக்குது. பட் ரிசர்வ் பண்ணவங்க அந்த டைமிங்க்கு தானே வந்து போக முடியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. கும்பகோணம் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 10 o'clock வந்தோம், 11 o'clock பஸ்ஸு, ஆனால் இன்னும் வரல. இப்போ 2.5 hours ஆயிடுச்சு. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பொதுமக்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். ரயில்களில் இடம் கிடைக்காத நிலையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி சென்ற பொதுமக்கள். குழந்தை புறா சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துச் சென்ற பொதுமக்களால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலை இரவு முழுவதும் நெரிசலால் ஸ்தம்பித்த நிலையில் காலையில் வாகன போக்குவரத்தின்றி அதிகமாக வெறிச்சோடியது.
கரூரில் தாவேகா பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர், அமைப்பாளர், இணை அமைப்பாளர்களை நியமித்து மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. மதுரை திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 1,11,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர், பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சந்தைகளில் ஆடுகள் விற்பனை படு ஜோர். பல கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகியிருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஓசூரில் 2 மகன்களின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் தொழிலதிபர் விபரீத முடிவு. காஞ்சிபுரம் படப்பை புதிய மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மரப்பலகை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. இலங்கை பிரதமராக பதவியேற்று முதல் முறையாக இந்தியா வந்த ஹரிணி அமரசூரிய டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து கலந்துரையாடினார். பீகாரில் என்டிஏ கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றால் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். குஜராத்தில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தலைமையில் 26 பேர் கொண்ட புதிய அமைச்சரவை பதவியேற்பு. இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா உள்ளிட்ட புதுமுகங்கள் பதவியேற்றனர்.